இப்போது சைட்டில் வந்து ஒரு ஒரு சைட்டு வந்து ஒரு அழகு கொடுக்குது, ஒரு அழகு மெருகேறுது அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து எப்படி நம்ம வந்து தீர்மானிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த படியில் தான் நமக்கு வந்து அந்த அந்த கட்டிடத்தினுடைய அந்த அழகு வந்து தீர்மானிக்கப்படும். அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அந்த ஸ்டெப்புனுடைய அந்த வடிவமைப்பு, அதாவது அந்த ஹைட் வந்து ஒரு 6 இன்ச்சு, த்ரெட்டு அதாவது அந்த அகலம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இன்ச்சு இருக்கணும். இப்போ 10 இன்ச்சு இருந்துன்னா அந்த ஒரு பெரியவங்களும் சரி சிறியவங்களும் சரி ஈஸியாக வந்து அந்த படியில் வந்து கால் வச்சு போகிற மாதிரி இருக்கும். அந்த முட்டி வலிக்கக்கூடாது எப்போவுமே. அதே மாதிரி அந்த படி நம்ம போடும்போது அந்த 6 இன்ச்சு அப்படின்றது எப்படி தீர்மானிக்கிறது அப்படின்னா, மேலே டாப் அந்த டாப் தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து மிட் லேண்டிங் ஒரு 3.25 அடி வச்சுட்டு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நூல் கட்டணும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக நூல் வந்து ஒரு 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 கொம்பு ஏதாவது வச்சு நம்ம வந்து இது மாதிரி இந்த முட்டில் வந்து ஒரு நூல் ஏதாவது கட்டி ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம வந்து 3.25 அடி வந்து அந்த லேண்டிங் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 10 இன்ச்சு உதாரணத்துக்கு ஒரு 10 அடின்னு வச்சுக்கோங்களேன். 10 அடி அப்படின்னா 120 அங்கே அப்போ 12 ஸ்டெப் வரும். அது மாதிரி அதை கிளியராக அந்த மார்க் பண்ணி அதில் ஒரு நூல் கட்டிட்டு அதுலேருந்து கீழே அழகாக வட்டு விட்டு ஃபஸ்ட்டு படியை நம்ம வந்து மார்க் பண்ணோம், மென்ஷன் பண்ணோம். இங்கே தெரியும் பாருங்கள், இந்த இடத்துல அந்த ஃபஸ்ட்டு படி இது வந்து அதே மாதிரி அப்படி வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அப்படி கிளியராக நம்ம வந்து ஒரு 6, 10 அப்படி நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அந்த படி அமைப்பு வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்குதா இல்லை இது வந்து தப்பாக இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு சிறிய ஒரு விளக்கம் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்டை பலகை இருக்குது. நம்ம இப்போ கையில் மட்டை பலகை வச்சுருக்கோம். அந்த மட்டை பலகை என்ன பண்ணுறோம், இப்படி வைக்கிறோம். அது வந்து மட்டை பலகை தான் வைக்கணும், இல்லை நூல் கூட வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜு பார்த்தீங்கன்னா எல்லா எட்ஜும் கரெக்டாக இருக்கும். இந்த மேலே தெரியுது பாருங்கள், கிளியர் அழகாக காமிக்கிறோம் பாருங்கள். இந்த எட்ஜுன்னு சொல்லும்போது ஒவ்வொரு படியினுடைய இந்த இடம் இது வந்து கிளியராக இருக்கணும். எல்லா இடமும் அந்த முனை மட்டும் டச் ஆகிருக்கும். எங்கேயுமே உங்களுக்கு கேப் இருக்கக்கூடாது. இந்த கிளியராக தெரியுது பாருங்கள். இதே மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் கட்டின படி வந்து கரெக்ட். இதில் வந்து சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன். நீங்கள் எந்த ஒரு இன்ஜினியராக இருந்தாலும் சரி, மேஸ்திரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் கட்டின படியோ எதுவாக இருந்தாலும் இப்படி தான் வரணும். இந்த அப்படியே விட்ற பாருங்கள், மேலேயே விட்ற பாருங்கள், அப்படியே அவ்வளோதான். இதுதான் படி. இது வந்து யார் கட்டினது அப்படின்னா ஒரு இந்திக்கார மேஸ்திரி, சின்ன பையனா சுபாங்கர் அப்படின்னு சொல்லி அவன்தான் மேஸ்திரி. வந்து நம்ம சொல்லி கொடுக்குறத அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்போ முகத்தை காட்டுப்பா சுபாங்கர், அவங்க ஒய்ஃபெல்லாம் பார்க்குறாங்க பாரு. நீ கட்டின படி உன்னுடைய வேலையெல்லாம் உங்கள் ஒய்ஃபு வீட்டிலேருந்து பார்த்துட்ருப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்களா? அப்போ ஒன்று ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, டெய்லி பார்த்துட்ருக்காங்க, அப்படி தானே? ஓகே, ரைட். இப்போ அவங்க வந்து கல்கத்தாவிலேருந்து எந்த இடம்?